ஈசாக்குன்னு ஒரு மனுஷன், அவனுக்கு 2 பிள்ளைகள். ஒருத்தன் பேர் என்னது? இன்னொருத்தன் பேரு யாக்கோபு. ஒருத்தவன் வனசஞ்சாரி, காட்டிலேயே இருப்பான். ஒருத்தன் வீட்டிலேயே இருப்பான். ஈசாக்குக்கு வயசாயிருச்சு. இப்ப ஈசாக்கு ஒரு முடிவு பண்றாரு, எனக்கு வயசாயிருச்சு, என் கண்ணெல்லாம் மங்கி போச்சு, ஏசா உன்னை நான் ஆசீர்வதிக்க விரும்புறேன், நீ தான் எனக்கு தலைப்புல, ஏசா நீ போய் ஒரு மிருகத்தை வேட்டையாடி அதை எனக்காக ரொம்ப டேஸ்டா நீ செஞ்சு கொண்டு வா, அதை நான் சாப்பிட்டுட்டு உன்னை நான் ஆசீர்வதிக்க விரும்புறேன். ஏசா வனத்துக்கு வேட்டையாட போயிட்டான். இந்த யாக்கோபு வீட்டுல இருந்தான். வீட்டுல இருக்கிற பொழுது இப்ப அவங்க அம்மா என்ன பண்றாங்க, ஒரு ஆட்டை சமைக்கிறாங்க. இப்ப ஆசீர்வாதத்தை யார் வாங்குறதுக்கு போறா? யாக்கோபு திருட்டுத்தனமா வாங்குறதுக்காக கிளம்பிட்டாப்ல. ஏசாக்கு உடம்புல முடி இருக்குமா, அதனால என்ன பண்ணா, ஒரு ஆட்டு தோலை வெட்டி அந்த ஆட்டு தோலை உடம்புல எல்லாம் போட்டு ஏசா மாதிரியே ஒரு ரியாக்ட் பண்ணி அவன் என்ன பண்றான், அப்பா பக்கத்துல போறான். பக்கத்துல போய் என்ன பண்றாரு, பாக்குறாரு, தடவி பாக்குறாரு, பேசி பாக்குறாரு, மோந்து பாக்குறாரு, எல்லாமே பண்றாரு. பண்ணி இப்ப சரி இது ஏசாதான் அப்படின்னு ஒரு முடிவு வந்துட்டாரு. தகப்பன் தன்னுடைய பிள்ளையை ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வாதம் என்பது நீங்க ஏதோ ஒரு பெரிய பணமோ பொருளோ செல்வங்களோ அப்படிலாம் இல்ல. தேவன் தம்முடைய வார்த்தை அனுப்புகிற பொழுது அதற்குள்ளாக ஆசீர்வாதத்தை வைத்து அனுப்புகிறார். அதை நம்பருடைய வாழ்க்கையில அந்த ஆசீர்வாதம் விருத்தி அடைய ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா.